அனிஷா, நான் உங்களுக்கு மேக்கப் போடணும் வரவா? இவளுக்கு மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன். நீ வா. இத பத்தியா எவ்வளவு இருக்கு? எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. கவிஸ்ரீ, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன சொன்ன? உனக்கு படிக்க தானே சொன்னேன். எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேக்கப் போட்டுக்கிற. உனக்கு இதான் வேலையா? உனக்கு என்ன சொன்னானே? போ இதெல்லாம் எடுத்து வை. கூட இதெல்லாம் கூட போய் உட்காந்து படிப்போ. நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்ப பார்த்தாலும் நீ மேக்கப்பே போட்டு சுத்தி இருக்கிற. நீ படி, புக் எடுத்து படி. தூக்கமா வருது. ஐயோ, என்ன இவ படிச்சு படிச்சு தூங்கிட்டா போடுது. இவ எனக்கு கலெக்ட் ஆகணும்னு தான் ஆசை. பரவாயில்ல, நல்லா படிச்சு படிச்சு குழந்தை தூங்கிட்டா போடுது. இப்போ பேக்ல கூட எதுவுமே வைக்காம அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த காருக்கு இதுக்கெல்லாம் கூட கலர் அடிச்சு வச்சிருக்கேன். இவளுக்கு என்ன பியூட்டிஷியன் ஆகணும் தான் ஆசையா? எப்ப பார்த்தாலும் மேக்கப் மேக்கப் சொல்லிட்டு இருக்கிறாய். இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு நான் தான் சின்ன வயசுல கலெக்ட் ஆகணும்னு ஆசை. நான் கலெக்ட் ஆக முடியல. இவெல்லாம் கலெக்ட் ஆகணும்னு பார்த்தா ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு தெரியல. சரி, எடுத்து புக்கை எடுத்து வைக்கலாம். அவன் ஒன்னே பேசிக்கலாம். இவ்வளவு நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. இவ பண்றதுல பார்த்தா எனக்கு கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு பேக்ல எடுத்து வச்சிருக்கா பாரா? எழுந்து ஒண்ணு இன்னைக்கு அவன இப்பதான் எழுந்தியா? அந்த தண்ணி குடி. கவிஸ்ரீ, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசியே ஆகணும். கவிஸ்ரீ, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும். நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் சும்மா மேக்கப்னு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு மேக்கப் போட்டுனுக்குற? நீ இங்க பாரு, நான் கலெக்ட் ஆகணும். நான் சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீயும் கலெக்ட் ஆகணும் தான் நான் ஆசைப்படுறேன். நான் புரியுதா? இங்க பாரு, உங்க சித்தி பசங்க எல்லாம் பாத்தியா? அவங்க அம்மா டீச்சர் ஆகணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆகணும்னு டீச்சர் ஆயிட்டாங்க. இப்ப நான் கலெக்ட் ஆகணும்னு நினைச்சேன். நான் கலெக்ட் ஆக முடியல. உனக்கு நீ கலெக்ட் ஆகணும்னு உன்ன படிக்க வச்சா நீ எப்ப பார்த்தாலும் மேக்கப் சொல்லி சுத்தி நிக்கிற. இப்படிதான் எப்படிதான் அது? இங்க பாரு, நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஒழுங்கா படிச்சு நல்லா கலெக்ட் ஆகிற வழியா பாரு. அதுதான் என்னுடைய ஆசை. சொல்லிட்டேன் நான் உனக்கு. சும்மா தேவலாம் இதெல்லாம் எதுவும் சுத்தி இருந்தா அவள்தான் நான் சொல்றேன் பாரு. அம்மா உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன பேச போற நீ? இனிமேல் இதெல்லாம் வச்சு சுத்தி இருந்தா அவள்தான் நான் சொல்றேன். ஒழுங்கா படிக்கிற வழி பாரு. டிக்ஷனரி வாங்கி கொடுத்துருக்கல, அதெல்லாம் எத்தனை புக்கம் வாங்கி தருது, எத்தனை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குது. ஒழுங்கா அதை படி. எனக்கு பியூட்டிஷியன் தான் பிடிச்சிருக்கு. என்ன பியூட்டிஷியன் பிடிச்சிருக்கா? அங்க பாரு, நம்மள எல்லாம் யாரும் பியூட்டிஷியன்லாம் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு எல்லாம் பிடிக்காது. நீ அமைதியா வாய முடியும். ஒழுங்கா கலெக்டர் ஆகிற வழியை பாரு. அப்ப என் ஆசைலாம் என்ன ஆகுது? உங்க ஆசைக்கு எதுக்குமா நான் ஆகணும்? கவிஸ்ரீ, ஒழுங்கா கலெக்டர் ஆகிற வழியை பாரு. நான் சொல்றேன், எனக்கு கலெக்டர் தான் எனக்கு பிடிக்கும். நீங்க ஆசைப்பட்டது நீங்களே நிறைவேற்றிக்க வேண்டியதானம்மா. என்கிட்ட எதுக்குமா சொல்றீங்க? எனக்கு பிடிச்சது தானே நான் ஆக முடியும். உங்களுக்கு பிடிச்சது நான் செஞ்சேன்னா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ அப்போ என்னுடைய ஆசை நீ நிறைவேற்ற மாட்டியா? அது நீங்களே தான் நடத்திக்கணும். எனக்கு நீ சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு உணர்தலே வருது. ஆமா, என்னுடைய ஆசை இப்ப நான் தான் நிறைவேற்றிக்கணும். எப்படி என்னுடைய ஆசை உங்க மேல நான் திணிக்க முடியும்? சாரி கவிஸ்ரீ, சாரிடம்மா. நான் எனக்கு இவ்வளவு நாளா எனக்கு புரிய வந்தது. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் எனக்கு புரிய வச்சுட்டேன். உனக்கு எது விருப்பமா இருக்குதோ நீ அதையே நீ பண்ணு. உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, நீ இதையே பண்ணு. எல்லா பசங்களுக்கும் வந்து மேக்கப் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதையே பண்ணு. சரியா?